அண்மை செய்தி. கள்ளக்குறிச்சி கூட்ரோடு அருகே தனியார் பள்ளி வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 25க்கும் மேற்பட்ட குழந்தைகள் விபத்துக்கு உள்ளாகியுள்ளனர். இது குறித்து நமது செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே இருக்கக்கூடிய காகம் தீர்த்தாபுரம் என்கிற பகுதியில் இயங்கி வரக்கூடிய தனியாருக்கு சொந்தமான பள்ளியில் பேருந்து ஒன்று 33 மாணவர்களை ஏற்றிக்கொண்டு நயினார்பாளையம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது குரால் கைகாட்டி என்கிற பகுதி, அதாவது விருத்தாச்சலம் சேலம் சாலை இருக்கக்கூடிய அந்த வாகனங்கள் மெதுவாக செல்வதற்காக தடுப்புகள் அமைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. பள்ளி வேன்கள் வந்து செல்லக்கூடிய அளவில் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருப்பதால் அந்த பகுதியில் அந்த தடுப்பு மீது ஏறுகிற போது வேன் விபரீதமாக தலைகீழாக குப்புற கவிழ்ந்திருக்கிறது. வேன் குப்புற கவிழ்ந்ததில் அதில் பயணம் செய்த 33 மாணவர்களும் விபத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள். 11 மாணவர்களுக்கு படுகாயம் அடைந்ததாக கூறப்படுகிறது. உடனடியாக அவர்கள் சின்னசேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். அதிகமாக காயமடைந்த நந்தகுமார் என்பவருடைய கை கால்கள் முழுமையாக சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. சஞ்சய் என்கிற மாணவனுடைய தலையில் பலத்த அடி ஏற்பட்டு அவர்கள் சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அங்கு சிகிச்சை பெற்று வரக்கூடிய அந்த மாணவர்களை உடனடியாக தகவல் அறிந்ததும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் சம்பவ இடத்திற்கு சென்று மாணவர்களுக்கு நலம் விசாரித்ததோடு மருத்துவர்களிடம் தேவையான சிகிச்சைகள் அளிக்கும்படி தெரிவித்திருக்கிறார். நாம் பார்க்கக்கூடிய அந்த பகுதி குழந்தைகளை ஏற்றி வந்த பள்ளி வேன் தலைக்குப்புற கரப்பான் பூச்சி போல கவிழ்ந்து கிடக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தொடர்ந்து பல்வேறு சோக சம்பவங்களாக அரங்கேறி கொண்டிருக்கிறது. கடந்த 18ஆம் தேதி கள்ளச்சாராயம் குடித்து தொடர்ந்து இதுவரை 73 பேர் கள்ளக்குறிச்சி மாவட்டம், சேலம் என விழுப்புரம் என பரிதாபமாக கள்ளச்சாராயத்திற்கு பலியாகி இருக்கிறார்கள். அந்த துயரத்திலிருந்து அந்த மக்கள் மீளுவதற்குள்ளாக இன்று மாலை சரியாக 6:50 மணிக்கு குழந்தைகளை ஏற்றி வந்த இந்த பேருந்து, அதாவது சின்னசேலம் கூட்ரோடு அருகே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இயங்கி வரக்கூடிய தனியாருக்கு சொந்தமான அந்த பள்ளியிலிருந்து குழந்தைகளை ஏற்றி வந்த அந்த பேருந்து இந்த விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. குறிப்பாக சின்னசேலம் அருகே இருக்கக்கூடிய தாகம் தீர்த்தாபுரம் என்கிற பகுதியில் இந்த பள்ளி இயங்கி வருகிறது. 33 மாணவர்களை இந்த பேருந்து ஏற்றிக்கொண்டு நயினார்பாளையம் நோக்கி வந்து கொண்டிருந்த போது குரால் கைகாட்டி என்கிற அந்த பகுதியில் தான் இந்த விபத்து நடந்திருக்கிறது. விருதாச்சலம் சேலம் சாலையில் வாகனங்கள் மெதுவாக செல்ல வேண்டும் என்பதற்காக விபரீதமான ஒரு தடுப்பு அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. எப்படிப்பட்ட ஒரு தடுப்பு அமைந்திருந்தால் குழந்தைகளை ஏற்றி செல்லக்கூடிய பேருந்து பாதுகாப்பு இல்லாமல் இது போன்று கவிழ்ந்திருக்கும் என்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே சம்பந்தப்பட்ட அந்த பகுதியில் போக்குவரத்துக்கு தடையை அமைத்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சின்னசேலம், அதே போன்று கள்ளக்குறிச்சி, அதே போன்று சேலம் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுடைய தீவிர சிகிச்சைகள் அவர் கொடுத்து உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று பெற்றோர்களும் உறவினரும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சியில் தொடர்ந்து ஒரு சோக நிகழ்வாகவே காணப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் அந்த மக்கள் சோகத்தையே அனுபவிக்கக்கூடிய வேதனையில் இருக்கிறார்கள். இந்த கள்ளச்சாராய மரணத்திலிருந்து அந்த துயரத்திலிருந்து மீளுவதற்குள்ளாக மற்றொரு துயர சம்பவம் இந்த விபத்து நடந்திருக்கிறது. அந்த குழந்தைகள் அனைவரும் விரைவில் நலம் பெற வேண்டும் என்பதற்காக நேரடியாக அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் அங்கு சென்று மருத்துவர்களுடன் எடுத்துரைத்து தேவையான சிகிச்சை அளிக்க அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். மருத்துவர்களும் அதே போன்று அங்கு இருக்கக்கூடியவர்களும் மாவட்ட நிர்வாகமும் தேவையான அனைத்து உதவிகளையும் மாணவர்கள் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.